guys, எல்லாருமே வணக்கம். தனுஷோட நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய கேப்டன் மில்லர் திரைப்படத்தோட விமர்சனம் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். கேப்டன் மில்லர் படம் எப்படி இருக்கு அப்படினு சொல்லி பார்த்தோம்னா, இதுவரைக்கும் தனுஷ் நடிச்ச படங்கள்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படினு சொல்லி கண்டிப்பா கேப்டன் மில்லர் படத்தை நம்ம சொல்லலாம். ஒரு பியூரான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ல வந்து தனுஷ் வந்து நடிச்சிருக்காங்க. தனுஷோட ஆக்டிங் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட போயிட்டு சிப்பாயா ஜாயின் பண்ணக்கூடிய தனுஷ் ஒரு ஸ்டேஜ்ல தான் ஊர் மக்களை தானே சுட்டு கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வந்து தனுஷ் தள்ளப்படுறாங்க. தான் ஊர் மக்களை கண்மூடித்தனமா சுட்டு கொன்னுட்டு நானே என் கையால சுட்டு கொன்னுட்டேனே அப்படின்னு சொல்லி தனுஷ் ஃபீல் பண்ணக்கூடிய அந்த சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுட்டு கொலை சொன்ன அந்த பிரிட்டிஷ்காரனை வந்து தனுஷ் கொலை பண்ணிட்டு திரும்ப தான் ஊருக்கே வரும்பொழுது தான் ஊர் மக்கள் அவர் ஏத்துக்காம ஊரை விட்டு வெளியில் அனுப்பும் போது ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு கொள்ளை கூட்டத்தோட தனுஷ் வந்து ஜாயின் பண்ணி கொள்ளடிக்கிற சீனா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக தான் ஊர் மக்களை காப்பாற்ற தனுஷ் வந்து ஒரு போராட்டக்காரரா மாறுறாரு. இதுதான் கேப்டன் மில்லரோட படத்தோட கதை. படம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆக்ஷன் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு படம் தான் கேப்டன் மில்லர். அது மட்டும் இல்லாம படத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிவியோட பிஜிஎம். சில ஃபைட் சீன்ஸ்ல அவர் போட்டிருக்க பிஜிஎம்லாம் தெரிக்குது. கிளைமேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சந்தீப், சிவராஜ்குமார், தனுஷ் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணக்கூடிய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. தியேட்டர்ல வந்து கிளாப்ஸ் அவ்வளோ அந்த சீன்லாம் வேற லெவல் ஃபைட் சீன்ஸ் சொல்லலாம். கிளைமேக்ஸ் வந்து மொத்தத்துல படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு எமோஷனல் கலந்த ஒரு பியூரான ஆக்ஷன் படம் தான் கேப்டன் மில்லர். நான் ஆக்ஷன் படத்தை ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்து கேப்டன் மில்லர் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும். எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. மீண்டும் ஒரு விமர்சனத்துல உங்களை வந்து சந்திக்கும்.